இன்றைய தினம் ரத சப்தமி. இந்த ரத சப்தமி வழிபாடு அது மட்டும் இல்லை, சூரிய பகவானோட 12 நாமங்கள் எப்படி நம்ம தீப வழிபாடு செய்யணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதோட பலன்களும் என்ன அப்படின்றத நான் தொடர்ந்து சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போட்டு ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினம் சூரிய பகவான் அவதரித்த நாள். சூரிய பகவான் அவதரித்த தினத்தை தான் நம்ம சூரிய ஜெயந்தின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம ரத சப்தமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சூரிய ஜெயந்தி, ரத சப்தமி ரெண்டுமே ஒன்று தான். சூரிய பகவான் அவதரித்த நாள். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வருடத்துக்கு ஒரு தடவை தான் வரப்போகுது. ஸோ இந்த தினத்தை நீங்கள் தவற விடாதீங்க. ஸோ சூரிய பகவான் நம்ம வழிபாடு செய்யும்போது சூரிய பகவானோட அருள் பரிபூரணம் நமக்கு கிடைக்கும். சூரிய பகவானில் ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்துமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் ரத சப்தமி. இன்றைய தினம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தீப வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ ஒருவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவானோட ஆதிக்கம் அதிகமாக சிறப்பாக இருந்தால் தான் அவங்க உயர் பதவி அடைவாங்க. அது மட்டும் இல்லை, அதிகாரத்தன்மை அவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்றைய தினம் நீங்கள் தீப வழிபாடு செய்யறதுனால கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அரசாங்கம், அரசியல் தொடர்பான காரியங்களை நமக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். உயர் பதவி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது தவிர்த்து வேறு என்ன விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா, உடல் ஆரோக்கியம், நம்மளுடைய உடல்நிலை பார்த்திங்கன்னா சீராக இருக்கும். கண் பார்வை தெளிவாக இருக்கும். அரசாங்க பதவி நம்ம ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோன்னா அரசாங்க பதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். விரும்பிய வேலை, அதாவது நீங்கள் என்ன வேலை விரும்பினாலும் அந்த வேலை கிடைக்க ஆரம்பிக்கும். வேலையில் நல்ல பதவி, அந்த உயர்வு, வேலையில் உயர்வு, அடுத்தடுத்த ப்ரமோஷன் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா அரசாங்க தேர்வு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க, படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூரிய பகவான் அருள் நமக்கு வேணும். அவருடைய அருள் இருந்தால் தான் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். படிக்கவும் செய்யணும் கண்டிப்பாக. அதில் என்ன தான் நம்ம படித்தாலும் நம்ம ஏதாவது 1 மார்க் 2 மார்க்கோட நிறைய டைம் விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம 1 மார்க் 2 மார்க் இந்த மாதிரி விடாமல் நமக்கு கவர்மெண்ட் வேலை, நம்ம நினச்ச வேலை நமக்கு கிடைக்கனாலும் கண்டிப்பாக இந்த தீபம் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம். சூரிய பகவான் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிறைய பலன்கள் சூரிய பகவான் நமக்கு தருவாங்க. அப்படிப்பட்ட சூரிய பகவான் அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு எளிய தீபம் நீங்கள் ஏற்றினா போதும். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஸோ இது மட்டும் இல்லை, அவரால் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அருளுமே பரிபூரணம் நமக்கு கிடைக்கும். இந்த தீபம் எப்போ ஏற்றணும், எப்படி ஏற்றணும் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம நாமங்கள் சொல்லலாம். இன்கேஸ் தீபம் ஏற்ற முடியல, இந்த நேரத்தை நான் தவற விட்டுட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த நாமத்தை மட்டுமாவது கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணிக்குள்ளே இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. ஸோ இன்னும் ஒரு 1 ஹவர் இருக்குது. அந்த 1 ஹவருக்குள்ளே உங்களால் எப்போ அந்த டைம் பார்த்துக்கோங்க, அந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக ஏற்றி முடிங்க. மதியம் 12 மணிக்கு மேலே, அதாவது உச்சி பொழுது கழிந்த பிறகு இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது. காலையில் சூரிய உதயம் ஆனதிலிருந்து, அதாவது காலை 6:34 இன்றைய தினம் சூரிய உதயம் இருக்கும். ஸோ அதுலேருந்து 12 மணிக்குள்ள தான் நம்ம செய்யணும். நடுவில் பார்த்தீங்கன்னா ராகுகாலம், யமகண்டம் இது எல்லாமே இருக்கும். அதனால் அந்த நேரத்தை எல்லாமே தவிர்த்துடணும். ஸோ 10:30 மணிக்கு முடிஞ்சிருச்சு. 9:10 யமகண்டம். ஸோ அடுத்து 10:30லேருந்து 12க்குள்ளே, இந்த 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ முடியுமோ ஒரு 5 நிமிடமாச்சு இந்த தீபம் ஏற்றுங்க. இதற்கு நமக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவை. ஒரு முக்கியமான ஒரு தானியம் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு தானியத்து மேலே விளக்கேற்றுங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த தானியம் பார்த்திங்கன்னா கோதுமை. இந்த கோதுமை ஒரே ஒரு கைப்பிடி அளவு இருந்தாலும் ஓகே. அந்த கோதுமையை ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. அந்த தட்டுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவு கோதுமையை பரப்பி வச்சுக்கோங்க. ஏன் நம்ம கோதுமை எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானோட தானியம் பார்த்திங்கன்னா கோதுமை, நம்ம அனைவருக்குமே தெரியும், வீட். ஸோ இந்த கோதுமை தான் அவருடைய தானியம். அவருடைய தானியத்தை நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு வச்சு நீங்கள் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த தட்டில் ஒரு கைப்பிடி அளவு கோதுமை, அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு நிற திரி, அதாவது ரெட் கலர் திரி இருந்துச்சுன்னா அந்த ரெட் கலர் திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இன்கேஸ் அது இல்லைன்னா நார்மலாக இருக்கக்கூடிய பஞ்சு திரி போட்டுக்கோங்க. எல்லாருக்கிட்டையுமே சிவப்பு நிற திரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லாத பட்சத்தில் உங்ககிட்ட என்ன திரி இருக்கோ அதை போட்டுக்கோங்க. சிவப்பு நிற மலர்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வைத்து அலங்காரம் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இந்த தீபம் மட்டுமாவது ஏற்றுங்க. ஸோ 12 நாமங்கள் நான் இப்போ சொல்கிறேன். அந்த 12 நாமங்களை கூறிட்டு அதற்கப்புறமா அந்த தீபத்துக்கு அர்ச்சனை செய்கிற மாதிரி நீங்கள் விளக்கேற்றிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த விளக்குக்கு இந்த மலர்களால் நீங்கள் அர்ச்சனை செய்யணும். இந்த மலர்கள் வச்சு அர்ச்சனை செய்யும் பொழுது நீங்கள் இப்போ அர்ச்சனை செய்து முடிச்சிருப்பீங்க. அடுத்து உங்களுக்கு என்ன விஷயம், ஏதாச்சும் ஒரு விஷயம் வேண்டிக்கோங்க. இப்போ கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், இல்லைனா பதவி உயர்வு கிடைக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியணும், இந்த மாதிரி உங்களுக்கு உடல் நிலையில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது, உடல் சீராக இருக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை சொல்லுங்கள். ஸோ விளக்கேற்றிட்டு 12 நாமங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 12 நாமங்களை சொல்லிவிட்டு மலர்களால் அந்த விளக்குக்கு அர்ச்சனை செய்துட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை சொல்ல போகிறீங்க. ரொம்ப எளிமையான விஷயம். ஸோ இந்த தீபம் எப்படி ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு பார்த்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றணும். இந்த விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தானியத்தை என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு குழப்பம் வரும். அந்த தானியம் அப்படியே இன்று முழுவதுமே இருக்கட்டும். நாளை தினம் அதை எடுத்து பறவைகளுக்கு மண்பாங்கான இடத்துல மரத்துக்கு அடியில் போட்டுருங்க.
அங்கே வந்து அந்த தானியத்தை பறவைகள் சாப்பிடும். ஸோ அதனால் உங்களுடைய கர்ம வினையும் தீர ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா கோதுமை மாவுல ஏதாச்சும் ஒரு டிஷ் செய்ய முடியும்னா அதை நீங்கள் செய்து கோதுமை பாயாசம்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் செய்ய முடியும்னாலும் நீங்கள் செஞ்சு வைக்கலாம். அவங்களுடைய விருப்பம் தான். பட் டைமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 1 ஹவர் தான் இருக்குது. அந்த 1 ஹவரில் உங்களால் வந்து செய்ய முடியும், அதுக்குள்ளே எல்லாமே நம்ம ரெடி பண்ண முடியும்னா நீங்கள் செய்யலாம். இல்லைனா விளக்கு மட்டும் ஏற்றி இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க, அதுவே போதுமானது. இப்போ சூரிய பகவானோட அந்த 12 நாமங்கள் அதை என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் சொல்லிவிட்டு அர்ச்சனை செய்யுங்க. ஸ்ரீ மித்ரா, ஸ்ரீ ரவி, ஸ்ரீ சூர்யா, ஸ்ரீ பானு, ஸ்ரீ காகா, ஸ்ரீ தேவகாரியா, ஸ்ரீ ஹிரண்ய கர்ப்பா, ஸ்ரீ அருணா, ஸ்ரீ சவிதா, ஸ்ரீ ஆதித்யா, ஸ்ரீ பாஸ்கரா, ஸ்ரீ ஹர்கா. இந்த நாமத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பெயரும் சொல்லும் பொழுது ஒரு மலர்களால் அர்ச்சனை செய்துக்கலாம். ஸோ இந்த எளிய தீப வழிபாடு இன்றைய தினம் 12 மணிக்குள் நீங்கள் செய்யுங்க. 12க்கு அப்புறம் செய்ய வேணாம். அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து இன்கேஸ் தீபம் ஏற்றுறீங்க, இல்லை மாலை வேளை தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா இந்த நாமங்களை மட்டுமாவது நீங்கள் சொல்லுங்கள். கோதுமை தீப வழிபாடு நீங்கள் மாலை வேளையில் செய்ய வேணாம். இன்கேஸ் நான் வந்து இந்த வழிபாடு செய்யலை, வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கைப்பிடி கோதுமையை மட்டும் நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்க. அதுக்கு மேலே விளக்கு ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நாளை தினம் அந்த கோதுமையை எடுத்து அப்படியே பறவைகளுக்கு தானமாக வச்சிடலாம். இது வந்து நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய ஒரு நாள். அந்த நாளில் ஒரு கைப்பிடி அளவு கோதுமையை நீங்கள் தானம் செய்யணும்னா பறவைகளுக்கு, இல்லை யாராச்சும் இயன்றவங்களுக்கு வாங்கி தர்றது. ஸோ உங்களால் முடியும்னா யாருக்கெல்லாமே வந்து வாங்கி தர முடியுமோ அவங்களுக்கு நீங்கள் கோதுமை வாங்கி தரலாம், கோதுமை மாவு வாங்கி தரலாம். ஸோ இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்கள் செய்யலாம். ஸோ இன்கேஸ் முடிஞ்சிச்சுன்னா இன்றைய தினம் நீங்கள் தீப வழிபாடு செய்யுங்க. முடியாத பட்சத்தில் ஒரு பவுல்லையோ தட்டிலையோ கோதுமை மட்டும் வச்சுட்டு மாலையில் விளக்கேற்றும் பொழுது, அதாவது காமாட்சி அம்மன் விளக்கேற்றுவோம், ஏற்றும் பொழுது இந்த 12 நாமத்தை உச்சரிங்க. இது வந்து முடியாதவங்களுக்கு சொல்கிறேன். இன்றைய தினம் 12 மணிக்குள்ளே செய்ய முடியாதவங்க, நம்ம வந்து வேலைக்கு போயிருப்போம், இந்த நேரத்தை தவறு விட்டுருப்போம். ஸோ அப்படி இருக்கவங்க இந்த மாதிரியும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். முடியும் பட்சத்தில் நான் சொன்ன தானத்தையும் நீங்கள் செய்யலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு கைப்பிடி அளவு கோதுமையை நீங்கள் பறவைகளுக்கு தானம் செஞ்சுட்டே வாங்கலேன். கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு ஒரு வேலை வேணும், அரசாங்க வேலை வேணும், இல்லை நீங்கள் என்ன ஒரு உயர்வு நினச்சிருக்கீங்களோ, என்ன வேலை கிடைக்கணும், உங்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கணும்னு நினச்சிருக்கீங்களோ அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட நீங்கள் செய்யலாம். குறிப்பாக இன்றைய தினம் சூரிய ஜெயந்தி, சூரிய பகவான் அவதரித்த நாள் அப்படின்றதுனால இன்றைய தினம் செய்யும்போது உங்களுக்கு பரிபூர அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு 100% கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். சூரிய பகவான் அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். நன்றி.